பாருங்க, கோண இருசமவெட்டி தேற்றம் என்னது? கூற்று என்னது? ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது. அதாவது ஒரு முக்கோணம் இருக்கு, சரிங்களா? ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க. என்னது? ABC. இதுல ஒரு இரு சமவெட்டி, உட்புற இரு சமவெட்டினா இந்த ஒரு கோணம் ஏன்னு ஒரு கோணம் இருந்தா அதை கரெக்டா ரெண்டா பிரிக்கிறது தான் என்னது? உட்புற இரு சமவெட்டி, சரிங்களா? இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி, கரெக்டா ரெண்டா பிரிக்கணும். அதுதான் உட்புற இரு சமவெட்டி, சரிங்களா? அது என்னன்னா, உட்புற இரு சமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை, அதாவது இந்த கோணம் இருக்கு பாத்தீங்களா, இதோட எதிர்பக்கத்தை உட்புறமாக கோணத்தினை அடக்கிய பக்கம். உட்புறமாக கோணத்தினை அடக்கிய பக்கம்னா இந்த கோணத்தை எதெல்லாம் தாங்கிட்டு இருக்கு? ஏபியும் ஏசியும், சரிங்களா? இந்த பக்கங்களோட விகிதத்திலேயே பிரிக்கி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்டவை எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்திருக்காங்க? முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது எந்த கோணம்? இந்த ஏங்கிற கோணம் இருக்கு பாத்தீங்களா, அதோட உட்புற இரு சமவெட்டி, சரிங்களா? உட்புற இரு சமவெட்டி, உட்புற இரு சமவெட்டி. இப்போ நம்மளுக்கு இதுவும் இதுவும் ஈக்குவல், அப்படிதானே? ஏன்னா ரெண்டையும் சமமா பிரிக்கு. அப்போ இந்த ஆங்கிளும் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு. அதாவது பிஏடியும் சிஏடியும் ஈக்குவலா இருக்கும், அப்படிதானே? அதுவும் கொடுத்துருக்காங்க. அது புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் எழுதணும், சரிங்களா? சிஏடி இது ரெண்டுமே ஈக்குவல், சரிங்களா? அதாவது இந்த கோணமும் ஈக்குவலா தான் இருக்கும். பேட் ஆங்கிளும் சிஏடி கேட் ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும், சரிங்களா? அடுத்து நம்ம என்ன நிரூபிக்கணும்னா, அதாவது என்னது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? இந்த இது கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இந்த இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை, இந்த கோணத்தின் எதிர்பக்கத்தின் விகிதம் என்னது வரும்? எதிர்பக்கத்தின் விகிதம் பிடி பை சிடி, அப்படிதானே? பிடி பை சிடி. இந்த கோணத்தின் எதிர்பக்கம் அந்த கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதம். கோணத்தை அடக்கிய பக்கங்கள் என்னது? ஏபி பை ஏசி, சரிங்களா? அப்போ ஏபி பை ஏசி அந்த விகிதத்துல பிரிக்கின்னு சொல்லணும், சரிங்களா? இப்போ நம்ம இதை வச்சு நிரூபிக்க முடியாது, அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, பாருங்க, இந்த ஏபிக்கு இணையா இங்க சில ஒரு கோடு வரைய போறோம். ஏபிக்கு இணையா தான் கண்டிப்பா வரைய போறோம். அடுத்து இந்த ஏடியை கொஞ்சம் நீட்டி விட போறோம், சரிங்களா? நீட்டி விட்டுட்டோம்னா இந்த புள்ளி சில சந்திக்கிறது ஒரு புள்ளி வரும், அதை ஈன்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? அதை அப்படி எழுத்து மூலியமா எழுதிருங்க. பாருங்க, அமைப்பு பாருங்க, ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைக்கோடு வரையணும். அடுத்து ஏடியின் நீட்சியானது சி வழியாக செல்லும் கோட்டினை ஈயில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்ப அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஏபியும் சிடியும் இணை, அப்படித்தானே? சிஇயும் ஏபியும் சிஇயும் இணையாதான் இருந்துச்சு. அப்போ இதுல நடுவுல ஒரு கோடு வருது, அப்படிதானே? நடுவுல ஒரு கோடு வருது, என்னது? ஏபியும் சிஇயும் இணை. பாருங்க, ஏபியும் சியும் இணை. அப்போ இதோட ஒன்று விட்ட கோணங்கள் சமமா இருக்குமா? இங்க ஏ சமமா இருந்துச்சுன்னா இங்க இ, சரிங்களா? இந்த ஏயும் இந்த ஈயும் சமமா இருக்கும், அப்படிதானே? அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? ஒன்று விட்ட கோணங்கள் சமம், சரியா? கோணங்கள் சமம். அப்போ நம்மளுக்கு என்னது? பிஏஇ ஈக்குவல் டு என்னது? சிஇஏ, சரிங்களா? சிஇஏ. இப்ப பாருங்க, இந்த இதுல பாருங்க, பிஏஇயும் பிஏடியும் ஒண்ணுதான், அப்படிதானே? இந்த பிஏடியும் பிஏஇயும் ஒண்ணுதான். என்ன? ஒரே ஆங்கிள் தானே, ஒரே ஆங்கிள் தான், சரிங்களா? ஒரே கோணம் தான், அதனால இது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ பிஏஇக்கு பதிலாக பிஏடி போடலாமா? அப்ப இது ரெண்டும் ஈக்குவல்னா பிஏஇயும் பிஏடியும் ஈக்குவல்னா பிஏடியும் ஈக்குவல்னா நம்ம சிஇஏவும் சிஏடியும் ஈக்குவல்னு சொல்லலாமா?
அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒன்னா எடுத்துக்கோங்க, ஒன்னாவது சமன்பாடா. இதை ரெண்டாவது சமன்பாடா எடுத்துக்கோங்க. அப்போ 1 மற்றும் 2 1 மற்றும் 2 நம்ம என்ன எழுதலாம்னா CAD, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம், அப்படிதானே? அப்போ CAD ஈக்குவல் டு CEAன்னு சொல்லலாமா? CAD ஈக்குவல் டு CEA. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த இதை எடுத்திருக்கேன் பாருங்க, ACE இந்த முக்கோணத்தை இங்க எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் பாருங்க, CAD ஈக்குவல் டு CEA நம்மளுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ல கிடைச்சு, அதாவது இந்த ஆங்கிளும் இந்த கோணமும் ஈக்குவல்னு சொல்லி வந்துச்சு. அப்போ ரெண்டு கோணங்கள் வந்து ஒரு முக்கோணத்துல சமமா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? இரு சமபக்க முக்கோணம். சரிங்களா? அப்போ எனவே நம்மளுக்கு என்னது? இந்த முக்கோணம் என்னது? ACE வந்து முக்கோணம் ACE வந்து ஒரு இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம். ஏன்னா ரெண்டு கோணங்கள் சமமா இருக்கு, அதனால இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணத்துல ரெண்டு பக்கங்கள் சமமா இருக்கு. என்னதுலாம்? AC ஈக்குவல் டு CE. AC ஈக்குவல் டு CE. சரிங்களா? பாருங்க, இந்த இதை எடுத்திருக்கேன். BABC ரெண்டும் இணையா இருக்கும். இந்த இதுல நடுவுல ஒரு கோடு வரும். இந்த இதுல பாருங்க, இந்த இதுலயும் இந்த BCக்கு ஒரு கோடு வரும். அது அப்படி இங்க வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? BAE ஈக்குவல் டு CEA, ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அதை வந்து இங்க எழுதிக்கோங்க. BAE ஈக்குவல் டு CEA. ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்போ இன்னொரு ஒன்று விட்ட கோணம் நம்மளுக்கு இருக்கு பாருங்க. என்னது? இந்த Bயும் இந்த Cயும். சரிங்களா? அப்போ ABDயும் கோணம் ABDயும், அதாவது நடுவுல இருக்கிறது தான் கோணம். சரிங்களா? இந்த Bங்கிறது நடுவுல தான் வரணும். அதே மாதிரி என்னது? ECDயும் சமம். ECDயும் சமம். சரிங்களா? என்னது? ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ரெண்டு கோணங்கள் சமம் ஆயிட்டாலே WA விதிமுறைப்படி என்ன தெரியும்? WA விதிமுறைப்படி இந்த முக்கோணமும் என்னது? வடிவொத்தவையா இருக்கும், அப்படிதானே? அதாவது முக்கோணம் ABDயும் வடிவொத்தவை, முக்கோணம் ECDயும் வடிவொத்தவையா இருக்கும். அதே மாதிரி அதோட பக்கங்களும் என்னது? விகிதம் சமமா இருக்கும். பக்கங்களின் விகிதங்கள் சமமா இருக்கும். பாருங்க, AB ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து, அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து EC இல்லாட்டி CE. சரிங்களா? ஈக்குவல் டு அடுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் ரெண்டு எழுத்து எடுத்துக்கோங்க. BD பை இங்க என்னது? CD. சரிங்களா? இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து எடுத்துருக்கோம், இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து, அதே மாதிரி இங்க லாஸ்ட் ரெண்டு, இங்க லாஸ்ட் ரெண்டு. சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? CE ஈக்குவல் டு ACன்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து ஒரு மூணாவது சமன்பாடா வச்சுக்கோங்க. சரிங்களா? மூணாவது இதா வச்சுக்கோங்க. சமன்பாடு 3 நம்மளுக்கு என்ன தெரியும்? AC ஈக்குவல் டு CEன்னு தெரியும். அப்ப இதை வந்து இதுல பிரதியிட்டோம்னா என்ன வரும்? AB பை என்னது? AB பை CEக்கு பதில் AC வரும். AC ஈக்குவல் டு BD பை CD. சரிங்களா? இதைத்தானே நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, AB பை AC ஈக்குவல் டு BD பை CD. அப்போ இதோட முடிஞ்சு தேற்றம். எனவே தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா? தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான தேற்றம், நல்லா படிச்சுக்கோங்க. எழுதி நிரூபகம் தான் கொடுப்பாங்க, அதனால கூற்றையும் கண்டிப்பா படிக்கணும்.